ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்க மலையாள படம். படத்தோட நேம் டிடெக்டிவ் உஜாலன். இது ஒரு மிஸ்ட்ரி காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி 90 காலகட்டத்தில் பிலாச்சிகாவு அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த வில்லேஜ் ரொம்ப சின்ன வில்லேஜ், கிட்டத்தட்ட 200+ லெவலில் தான் மக்கள் தொகையே இருக்காங்க. அந்த வில்லேஜில் ஒரு சின்ன லைப்ரரி வச்சிருக்கவர் தான் ஹீரோவான உஜாலன். அவர் லைப்ரரி தான் வச்சிருந்தாலும் அவரோட மெயின் ஒர்க்கு ஊர்ல நடக்கிற சின்ன சின்ன மிஸ்ஸிங், திருட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான். அவரு அந்த திருட்டோ மிஸ்ஸிங்கோ நடந்த ஸ்பாட்டுக்கு போனாலே அங்க இருக்கிற சரௌண்டிங்ல இருக்க சின்ன சின்ன எவிடன்ஸ் வச்சு ஆன் த ஸ்பாட்ல யார் குற்றவாளி, என்னாச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு பிரில்லியண்டான ஆளு. இதனால அந்த ஊர்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பிரச்சனைனாலும் உடனே உஜாலன் தான் கூப்பிடுறாங்க. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் அந்த அளவு பிரில்லியன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் உஜாலன் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு மர்டர் நடக்குது, அதுவும் ரொம்ப கொடூரமா இருக்கு. இந்த கேஸை போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டதுனால ஹீரோ போய் விசாரிக்கிறாரு. அங்க சரௌண்டிங்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா பாக்குறாரு. பட் அவருக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. என்னடா இது ஒரு புதுசா ஒரு மர்டர் இந்த ஊர்ல நடந்திருக்கு, அதுவும் எந்த க்ளூவும் இல்லாம இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவரு யோசிச்சுட்டு இருக்கப்பே அடுத்தடுத்து அதே பேட்டர்ன்ல மர்டர் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு சீரியல் கில்லரோட மர்டர் தான், இது ஒரு சீரியல் கில்லர் பேட்டர்ன் தான் அப்படிங்கிற மாரி அவர் யோசிச்சு இந்த கேஸை டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் டிடெக்டிவ் உஜாலன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், அப்புறம் படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ், இந்த 2 விஷயங்களும் நீட்டாகவே இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சில இடங்கள் சுவாரஸ்யமா இருந்துச்சு, சில இடங்கள் ஸ்லோவா போற மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. இந்த படம் பெருசா எதிர்பார்ப்பு இல்லாம பொழுதுபோக்கலன்னா பார்க்கக்கூடிய மிஸ்ட்ரி கிரைம் காமெடி டிராமா மூவி. இந்த படம் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல மலையாளத்துல இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா.